வாங்க நம்ம பட்டூஸ் கிச்சனில் ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ரெசிபி முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சம்மர் டைமில் வர கோல்டன் கஃபுக்கு இந்த மாதிரி ஒரு சூப் வச்சு குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த சூப் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இது முருங்கைக்கீரையில் செஞ்சதுன்னு. இதோடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சூப் குடிக்கிற டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண பெப்பர் தூவி குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை 4-5 வாட்டி நல்லா தண்ணியில் அலசிட்டு தண்ணியெலாம் எதுவும் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ சூப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சாஸ் பேனில் 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஓரளவு நல்லா சூடேறி வந்தோடனே நம்ம கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரை எல்லாத்தையுமே தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 4 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, அரை பழம் தக்காளி, நல்ல பழமான தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு தண்ணியோட அளவு கம்மியாகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கீரையை மூடி போட்டு வேக வைக்காமல் இந்த மாதிரி ஓப்பன்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அம்மிக்கல்லில் அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் மிக்சர் ஜாரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே 5 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு பீஸ் ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் லைட்டாக தட்டி எடுத்திருக்கேன். டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்து கீரையில் இருக்க தண்ணியும் நல்லா கம்மியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சுருக்க வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி இடித்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா கீரை நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா வெந்து தண்ணியோட அளவும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கீரையில் இருக்க தண்ணியை ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. கீரையில் இருக்க தண்ணிலாம் பார்த்திங்கன்னா நல்லா வடித்து எடுத்தாச்சு. கீரை ஓரளவுக்கு நல்லா ஆறினவுடனே மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச முருங்கைக்கீரை எல்லாத்தையுமே நம்ம வடித்து வச்சுருக்க தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை தண்ணியை 1/4 கப்பு ஊற்றி ஜாரில் நல்லா அலசி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை என்ன தான் ஃபைனாக அரைச்சாலுமே அதில் கொஞ்சம் லைட்டாக திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ அதனால் அகைன் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் அப்படியே சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். குழந்தைங்க குடிக்கிறதுக்காக நான் அகைன் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்திருக்கேன். அரைச்ச கீரையை பார்த்திங்கன்னா நல்லா வடித்து எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா இந்த சூப்பை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம இதில் சோம்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப் அடிக்கடி சம்மரில் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா கோல்டன் கஃப்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. இதுக்கு மேலே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுடைய சூப்பரான டேஸ்ட்டில் முருங்கைக்கீரை சூப் ரெடி. முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.